வணக்கம். நேற்று நம்ம சர்ப்பதோஷம் பார்த்தோம். சர்ப்பதோஷங்கிறது 1, 2, 5 ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால் அது சர்ப்பதோஷம்னு பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது கால சர்ப்பதோஷம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகுக்கும் கேதுக்கும் இடையில் சந்திரன் என்ற ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் அது கால சர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. இது இந்த கால சர்ப்ப தோஷத்தினால எதுவும் தீமைகள் உண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் சொல்லுது. இது கால சர்ப்ப தோஷம் எங்கே பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பொருத்தத்தில் பயன்படுகிறது. சர்ப்ப தோஷமும் கால சர்ப்ப தோஷமும் பயன்படுகிறது. திருப்பி சொல்கிறேன், ராகுவும் கேதுக்கு இடையில் சந்திரன் அமர்ந்திருந்தால் அது கால சர்ப்ப தோஷம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். பாஸ்கர்.